வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2.1 ஹோம் தியேட்டர் சர்க்யூட்ஸில் ஒரு ஹை ஃபில்டர் சுவிட்ச் எப்படி கொடுக்கலாம். நாம் இது முன்னாடி ஹை ஃபில்டர் சுவிட்ச் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம். பொதுவாக ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அப்படின்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் ஒரு ஹை பிட்ச் கொடுத்துருப்போம். அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது பேஸ் வந்து பூஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, ட்ரிபிள் பூஸ்ட்டாக இருக்கும் அந்த சுவிட்சில். இது சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க குவாலிட்டி கொஞ்சம் வேணும், எனக்கு ட்ரிபிள் தான் வேணும், பேஸ் தான் வேணும் அப்படின்னு. அவங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா ஒரு எஃப்எல் சுவிட்ச் அது எரியர் ஸ்லைட் சுவிட்ச் எது இருந்தாலும் சரி, ஃபெதர் சுவிட்ச் இருந்தாலும் பரவாயில்ல, டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் இருந்தால் போதும், நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் ஒரு ஹை ஃபில்டர் சுவிட்ச் எப்படி அமைக்கலாம் ஒன்று அது தெரியணும். அடுத்ததாக அதே லாஸ்ட் கிளாஸில் நான் பார்த்த 2.1 ஹோம் தியேட்டரில் அமைக்க முடியுமா, அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றிய வீடியோ தான் இந்த கிளாஸ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும், கோர்சஸ் அந்த மாதிரியே இருக்கும். சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கிளாஸஸ் இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த கிளாஸஸில் மட்டும்தான் உங்கள் ஸ்கில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 10 மினி ப்ராஜெக்ட் அசம்பிளி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, அதுக்குண்டான தளம் வகுப்பு தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். ஆன்லைனில் பயிற்சி எடுத்துக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெற முடியும். ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஹை ஃபில்டர் சுவிட்ச் எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி. பொதுவாக ஒரு ஸ்டீரியோ டெக்கில் ஹை ஃபில்டர் சுவிட்ச் எப்படி டிசைன் பண்ணுவோம் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, பாருங்க, இதான் டயக்ராம். இந்த டயக்ராமில் ஹை ஃபீ ஸ்விட்ச் ஃபார் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இந்த தலைப்பில் இப்போ கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், இதில் என்ன தெரியுது, 2 ப்ரீஆம்பிளிஃபையர் இருக்குது. லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். ப்ரீஆம்பிளிஃபையர்லேருந்து சிக்னல் வெளியே வரும். இந்த வெளியே வர்ற சிக்னல் என்ன பண்ணும், நேராக வால்யூம் கண்டனுடைய இந்த இடம் வந்து ஹாட் எண்டு, இது வந்து ஹாட் எண்டு, உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹாட் எண்டு. அதே மாதிரி இங்கே ஒரு ஹாட் எண்டு, இது வந்து சென்டர் பாயிண்ட், இது வந்து கிரவுண்டு, இது வந்து கூல்டு எண்டு. 3 பாயிண்ட் இருக்கும் வால்யூம் கண்ட்ரோலில். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சிக்னல் நேராக எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் நேராக ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், குறிப்பாக பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இதில் வந்து ஒரு ஹை பீச் சுவிட்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். லெஃப்ட் சேனலுக்கு ஒன்று, ரைட் சேனல். இந்த ரெண்டுமே என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சுவிட்சில் ஒரு எஃப்எல் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ட்ரிபிள் 2 ஒரு கெப்பாசிட்டர், ட்ரிபிள் டூ ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டர் இருந்தால் போதும், அல்லது 2K2 அல்லது 2.2K அல்லது 0.002 அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி 3 விதமாக வரும். இந்த கெப்பாசிட்டி ஆட் பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, இங்கே வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்குல்லையா, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வரும், அநேகமாக 20 to 20Kன்னு சொல்லியிருக்கோம் ஆடியோ ஃப்ரீக்வன்சி. அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து கிரவுண்ட் ஆயிரும். அந்த போர்ஷன் ஆஃப் சிக்னல் கிரவுண்ட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் சிக்னல் மட்டும்தான் உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகும் த்ரூ வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு சுவிட்ச் மூலிமா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதே சுவிட்ச் மூலிமா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆம்பிளிஃபையரில், க்ளோஸ் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதைத்தான் ஹை ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் அப்படிங்கிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையருக்கு போகும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் ரெண்டுக்குமே உண்டு.
இது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சுவிட்ச் மூலிமா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சிக்னல் வந்து உள்ளே வருது. இங்கே 2 கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு காமனாக. இப்போது இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண இருக்கிற பொசிஷன் என்ன இருக்குதுன்னா, இந்த கெப்பாசிட்டர் கிரவுண்டு பொசிஷனில் இருக்குது. அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சிலாம் ஃபில்டர் ஆயிரும். ரிமைனிங் தான் ஆம்பிளிஃபையருக்கு போகும். ஒருவேளை மேலே டாப்பில் தள்ளோன்னு வச்சுங்களேன், இந்த கெப்பாசிட்டர் கனெக்ஷன் ஆகாது. கெப்பாசிட்டர் கனெக்ஷன் ஆகாதனால வரக்கூடிய சிக்னல் ஃபில்டர் ஆகாமல் அப்படியே வெளியே போயிடும், பவர் ஆம்பிளிஃபையருக்கு போயிடும். இவ்வளோதான் சிம்பிளாக. அப்போ 2 இருக்குது. இன்புட்டில் கொடுத்து 2 விதமாக நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். இந்த சுவிட்சில் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் இது யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் இந்த 222 கெப்பாசிட்டிக்கு பதிலாக அந்த ஆம்பிளிஃபையருடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, சில கெப்பாசிட்டி வேரி பண்ணி பார்ப்பாங்க. பண்ணலாம், தப்பில்லை. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்டிவாக இருக்கோ அந்த கெப்பாசிட்டி ஆட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது 222 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதன் மூலிமா என்ன பண்ணலாம், ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி இதை டிஃப்ரென்ஷியேட்டை ஒரு கஸ்டமருக்கு காமிக்க முடியும். என்ன ஃப்ரீக்வன்சி வருதுன்னு தெரியாது, ஆனால் ஒரு போர்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும் கிரவுண்ட் பண்ண முடியும்னு தெரியும். கிரவுண்ட் பண்ணால் ரிமைனிங் வந்து ஆம்பிளிஃபையருக்கு போயிடும். சரி, இதே அப்ளிகேஷனை ஒரு 2.1 ஹோம் தியேட்டருக்கு எப்படி கொண்டு போகிறது அதான் பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் வந்து சர்க்யூட். இப்போ போர்டு பார்த்துருக்கோம். இதான் போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்குது. நான் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 5 பின் இருக்குது. இதுதான் ரெஸ்பான்ஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த பின்னை பற்றி தான் இந்த கிளாஸஸ். இதில் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு பிடி போர்டு அவுட்புட்டோ அல்லது MP3 மாடலில் வரக்கூடிய அவுட்புட்டு. அந்த அவுட்புட்டை என்ன பண்ணியிருக்கணும், இந்த கனெக்டரில் பின் நம்பர் 2ல் ஒன்றும் பின் நம்பர் 5ல் கொடுக்கணும். பின் நம்பர் 2 ஒரு சேனலுக்கான இன்புட், பின் நம்பர் 5 இன்னொரு சேனலுக்கான இன்புட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆம்பிளிஃபை ஆகுது, நல்ல குவாலிட்டி அவுட்புட் வருது. ஓகே, இப்போது இதில் பின் நம்பர் 3 and 4 2 இருக்குது. இது என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹை ஃபில்டர். இந்த ஹை ஃபில்டரில் இந்த 5 பின்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 1 2 3 4 5. இது 1வது பின்னோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா +12 வோல்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆம்பிளிஃபையருக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒரு 12 வோல்ட் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பிடி போர்டு வேணால் பிடி போர்டு கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது போர்டு இன்சர்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் வரணும் அப்படின்னா சில பேர் வெவ்வேறு மாதிரிலாம் அசம்பிள் பண்ணுவாங்க. அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும், பார்க்கலாம். ஓகே, இதில் 2வது பின்னும் 5வது பின்னு இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். சிக்னல் இன்புட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இன்புட்டில் சிக்னல் கொடுத்தீங்கன்னா, அதாவது MP3 மாடல் இருந்தோ பிடி அவுட்புட்டில் இருந்தோ வால்யூம் கண்ட்ரோலுடைய ஹாட் எண்டுக்கு பின் நம்பர் 2 அண்ட் பின் நம்பர் 5 கொடுக்கணும். அந்த பின் நம்பர் 2 அண்ட் பின் நம்பர் 5 கொடுத்தீங்கன்னா வால்யூம் ஹாட் எண்டுக்கு கொடுத்துடலாம். வால்யூம் கூட்டி குறைச்சா வேரி ஆகும். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, அப்போ இதில் ஒரு அவுட்புட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வரும். குறிப்பாக சொல்லப்போனால் கொஞ்சம் ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் வந்து தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் பொழுது ஒருவேளை இந்த அவுட்புட்டை பின் நம்பர் 3 and 4 3 and 4 இந்த சிக்னல் இன்புட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாஸ் வந்து அதாவது பேஸோட ரெஸ்பான்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஹை ஃபில்டரை வேலை செய்யும். அதை தான் இந்த சுவிட்சில் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இன்புட் ஃப்ரம் ஆடியோ ஃப்ரம் MP3 மாடுலேருந்து அவுட்புட் வருது. நேராக சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்டுக்கு கொடுத்துட்றோம். சுவிட்சோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பின்னும் கான்டாக்ட் ஆகிரும். ரிலீஸ் பண்ணால் இந்த பின்னும் கான்டாக்ட் ஆகி ஏற்கனவே உங்களுக்கு இந்த சுவிட்ச் கனெக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இன்புட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உள்நோக்கி சுவிட்சை தள்ளினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த மாடுலேருந்து வரக்கூடிய சிக்னல் MP3 மாடுலேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் சேனல் சிக்னல் அது நேராக எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 2 and 5 2 நம்பருக்கும் கான்டாக்ட் ஆகும். இது யூஸ்ஃபுல்லாக கொடுத்தது. ஒரு வேளை இந்த சுவிட்சை ரிவர்ஸ் இப்படி தள்ளுறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன ஆகும்னா இந்த மாடுல் MP3 மாடுலேருந்து வர லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் சிக்னல் இந்த சுவிட்ச் வழியாக
நேராக பின் நம்பர் 3 and 4க்கு கனெக்ட் ஆயிரும். இந்த பின் நம்பர் 3 and 4க்கு கனெக்ட் ஆனோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உடனே பேஸோட ரெஸ்பான்ஸ் கூடுதலாக வரும். ஓகே, எப்படி வரும்? ஓகே, நம்ம அதை சர்க்யூட்டில் பார்க்கலாம். ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான டூல்ஸ் ஆகட்டும், சர்க்கியூட் போர்ட்ஸ் ஆகட்டும், ஏதாவது தேவைன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். அடுத்த நாளே கொரியரில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு ஐ ஃபில்டர் சுவிட்சை ஒரு 2.1 ஒரு ஆம்பிளிஃபையரில் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப லோ பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். ஒரு மதர் போர்டு இருந்தால் போதும், ஒரு பிடி போர்டு இருந்தால் போதும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 3 ஆம்பியர் மினிமம் இருக்கணும். 5 ஆம்பியர் இருந்தால் பெஸ்ட்டு, எஸ்எம்பிஎஸ் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. இதுக்கு 4 ohms ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர் 2 வேணும், ஒரு சப்வூஃபர் வேணும். இது இருந்தால் போதும், நல்ல குவாலிட்டி ஆடியோ வரும். பொதுவாக நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். நம்ம லேர்னர்ஸ், பிகினர்ஸ் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். ஒரு 5.1 அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னோட்டமாக ஒரு 2.1 அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த 2.1 அசம்பிள் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் நாளில் 2030 ஐசி பற்றிய டீட்டெயில்ஸு, ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸு, இது சிங்கிள் பர்சுலேயே ஒர்க் பண்ணும், டூயல் பர்சுலேயே ஒர்க் பண்ணும். அதில் ஸ்டீரியோ அவுட்புட் வர வச்சு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் டூயல் பவர் சப்ளையில் ஸ்டீரியோ அவுட்புட். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2.1 அதை பற்றிய டீட்டெயில்ஸு. 2.1லேயே ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணி அதில் எப்படி குவாலிட்டி வரும், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், அதுதான் இப்போ இருக்க வீடியோ. இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு ஐ ஃபில்டர் சுவிட்சை ஆட் பண்ண முடியும். இதன் மூலிமா என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் பேஸ் டெபிளில் நம்ம தூக்கலாக கொண்டு முடியும். எப்படி அப்படிங்கிறது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட வீடியோ பார்க்கலாம்.